புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. அகீதா என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் அகீதா எவ்வாறு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியதான். ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்கள் இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா இது இஸ்லாத்தினுடைய கொள்கையாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வினுடைய சொல், அவனுடைய தூதரினுடைய சொல், இந்த இரண்டும் அல்லாத வேற எதுலையும் எடுக்க முடியாது. காரணம் ஏன்னு சொன்னா, அல்லாஹ் அவனுடைய விஷயங்களில் எது இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எது இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக அவன் அல்லாத முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். அப்போ இந்த இரண்டு பேருடைய சொல்லை தவிர மற்ற எந்த ஒரு சொல்லையும் எடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களிடத்துல 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, வழி தவற மாட்டீர்கள் என்று கூறுகிறார். முதலாவது விஷயம் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சொல், அவனுடைய குர்ஆன். ஆக இரண்டாவது விஷயத்தை பெருமானார் சொல்லி காட்டினாங்க, சுன்னத்து நபியி, நபியில்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டினார்களோ, எதை ஆமோதித்தார்களோ அந்த விஷயம் தான். ஆக இந்த இரண்டிலிருந்து தான்